ரஹீம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் தாயுடைய வயிற்றிலே ஒரு சிறு துளி தண்ணியாக இருந்து அதன் பின்னால் இரத்த கட்டியாக மாறி ஒரு 40 நாள் போனதுக்கு பின்னால ஒரு சதை கட்டியாக அல்லாஹ் எங்களை மாற்றி அந்த சதையிலிருந்து ஒரு 40 நாள் போனதுக்கு பின்னால ஒரு அட்டை வடிவத்தில் ஒரு புழுவினுடைய வடிவத்தில் நாங்கள் ஒரு தோற்றம் எடுத்து கை, கால், கண், மூக்கு, காது என்று ஒவ்வொரு உறுப்புகளும் உருவாக்கி 4.5 மாதங்கள் போகின்ற பொழுது அல்லாஹு தாலா இப்பொழுது அந்த சிசுவிற்கு தாயினுடைய வயிற்றிலே வளர்கின்ற அந்த பிள்ளைகள் எங்களுக்கு அல்லாஹ் உயிரை தந்தான். அந்த தருகின்ற கட்டத்திலேயே அல்லாஹு தாலா ஒரு மலக்கை அனுப்புகின்றார். அந்த மலக்கு வந்து என்ன செய்கின்றார்? அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொன்றையும் கேட்கின்றார். யா அல்லாஹ், இந்த பிள்ளை ஆணாக அமைக்கவா பெண்ணாக அமைக்கவா என்று அல்லாஹ்விடத்திலே முடிவெடுக்கிறார். கண்ணியமானவர்களே, இன்னொரு முடிவு கேட்கிறார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எவ்வளவு ரிஸ்கை இந்த பிள்ளை சாப்பிட வேண்டும் என்பதையும் அதுக்குள்ள வச்சு தீர்மானிக்கிறார். இதே போன்று அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார். யா அல்லாஹ், இந்த பிள்ளை இந்த உலகத்திலே வருகின்ற காலத்திலே நட்பாக்கியவானாக வாழ வேண்டுமா அல்லது துட்பாக்கியவானாக வாழ வேண்டுமா? தமிழிலே இன்னொரு மொழியில் சொல்ல போனால் சீதேவியாக வாழ்வாரா அல்லது மூதேவியாக முதுமைத்தனம் பிடித்தவராக வாழ்வாரா என்பதையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அல்லாஹ் எழுத வைத்து விட்டான். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் நபி அவர்களிடத்திலே, ஒருவர் ஸ்ரீதேவி என்றால் அவர் சொர்க்கம் செல்வார், ஒருவர் துப்பாக்கியவன் என்றால் அவர் நரகம்தான் செல்ல வேண்டும். அவ்வாறு இருக்கையில் நாங்கள் எங்களுக்கென்று ஒன்று முடிவு செய்ததன் பின்னால் எங்களை நாங்கள் எவ்வாறு சமைத்துக் கொள்வது என்று கேட்டார்கள். அல்லாவே முடிவு பண்ணிட்டான், இன்னார் இதுக்கு தாண்டு, அப்ப எப்படி எங்களை நாங்கள் அடையாளம் காண்றது? நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சொர்க்கத்தினுடைய அமல்களை யார் அதிகம் செய்கின்றாரோ இவர்தான் அந்த நட்பாக்கியசாலி. யார் நரகத்தினுடைய அமல்களை செய்கின்றாரோ, பாவங்களை செய்கின்றாரோ, அல்லாஹ்வுக்கு அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றாரோ அவர்தான் துப்பாக்கியவான் என்பதாக நபி அவர்கள் அழகான ஒரு பிரித்தறிப்பு விளக்கத்தை கொடுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றான், யௌம தகல்லமு நஃப்சுன் இல்லா பிஇذنி. ஒரு நாள் இருக்கின்றது, அந்த நாள் அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாள்ல எந்த ஒருத்தரும் அங்க வந்து பேசலாம். எவ்வளவு பெரிய பயான் பண்ண ஆளா இருக்கலாம், பேச்சு திறமை உள்ள ஆளா இருக்கலாம். கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட யாரும் சரி, எந்த ஒரு மனிதரும் சரி, எந்த உயிரும் சரி, அந்த நாள்ல வாயை திறக்கலாம். இல்லா பிஇذنி. அல்லாஹ் யாரோட அவங்க மட்டும்தான் பேசல. அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், ஃபமின்ஹும் ஷகியு வ ஸஈத். அந்த மறுமை நாள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் இருப்பாங்க. இப்பயே உலகத்துல 8-9 கோடி மக்கள்ண்டா, இதுக்கு முதல் வாழ்ந்த சமூகங்கள் ஒவ்வொரு நபிமார கூட்டங்களை எடுத்தா எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு கோடிக்கணக்கான மக்களும் 2 கேங்கா தான் இருப்பாங்க. 2 குரூப் தான். ஒன்று ஷகி, ஒன்று ஸ்ரீதேவி குரூப்ல இருப்பாங்க, இன்னொன்று மூதேவி குரூப்ல இருப்பாங்க, துப்பாக்கியவானாக இருப்பாங்க. கனிமானவர்களே, அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், இப்ப யார் என்று விளங்கப்படுத்தணும்? இவங்க 2 பேரும். இந்த துப்பாக்கியவான்கள், முடுமைத்தனம் பிடித்தவர்கள் இருக்கின்றார்களே, நரகத்தினுடைய வேலை செய்தவர்கள், அவர்கள் போற இடம் நரகம். லஹும் ஃபீஹா ஸஃபீரு வ ஷஹீக். அங்க அந்த நரகம் எப்படி இருக்குமாட்டா, அங்க எப்ப பார்த்தாலும் கூச்சல் சத்தமா தரிக்கும், எல்லாரும் அலற சத்தமா தரிக்கும், காப்பாத்துங்க காப்பாத்துங்க வேதனையுடைய கத்துவ சத்தங்களா தான் இருக்கும். அதே மாதிரி இழிவாத்தான் இருக்கும். அங்க இழிவுதான், எந்த ஒரு இன்பமும் கிடையாது அங்க. அல்லாஹ் இதை சொல்லி போட்டு சொல்றான், ஹாலிதீன ஃபீஹா மா தமத்திஸ் ஸமாவாத்து வல் அர்து இல்லா மா ஷாஅ ரப்புக். வானம் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் எப்ப நாடுகிறானோ அது வரைக்கும் அவங்க அந்த நரகத்துக்குள்ள இருந்துதான் ஆகணும். ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரம். இன்ன ரப்பக ஃபஆலுல் லிமா யுரீத். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய ரப்பு அவன் நாடினத்தை செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப 2வது கேங்க பத்தி சொல்றான், வஅம்மல்லதீன சுஇது. அந்த நட்பாக்கியவான்கள் ஃபஃபில் ஜன்னதி, அவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள்.
அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்தை பத்தி, ஹாலிதீன ஃபீஹா மா தாமத்திஸ் ஸமாவாத்து வல் அர்து இல்லா மா ஷாஅ ரப்புக். அல்லாஹ் நாடுகின்ற காலம் இந்த வானம் பூமி நிலைத்திருக்கும் வரைக்கும் அவர்கள் அந்த சொர்க்கத்திலே இன்பங்களோடு இருப்பார்கள். அத்தாஅன் கைர மஜ்தூத். அல்லாஹ் சொல்றான் அதுதான் முடிவுறாத இன்பம் என்று சொல்றான். அதுக்கு முடிவே கிடையாது சொர்க்கத்துக்கு. கனிமானவர்களே, இப்படியாப்பட்ட ஒரு இன்பத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த சயீத் துட்பாக்கியவான் அல்லாத நட்பாக்கியவான்களுக்கு வைத்திருக்கின்றார். இமாம் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு அவர்கள் தாபீன்களுடைய காலத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு அறிஞர் சொல்றாங்க, யாருடைய வாழ்க்கையில 5 விஷயம் இருக்குதோ அவர் முழுமைத்தனத்துல மூழ்கிட்டார் என்று சொன்னாங்க. முதலாவது விஷயம் சொன்னார்கள், அல் கஸ்வத்து ஃபில் கல்ப். யாருடைய உள்ளத்துல கடினத்தன்மை இருக்குதோ, அவர் சரியான ரஃபா தான் இருப்பார், அவரோட பேசவும் இல்லாது, அவர் நல்லா பேசவும் மாட்டார், அவரை கண்டாலே மக்களுக்கு ஒரு வெறுப்பு என்ற நிலைமை வருகிறது, இந்த மனிதர் அது துப்பாக்கியவான் என்று சொன்னார்கள். இரண்டாவது சொல்கின்றார்கள், ஜுமூதுல் ஐன். குர்ஆன் ஆயத்து, நரகத்தினுடைய ஆயத்து, அல்லாஹ்வுடைய அச்சம், எத்தனையோ விஷயங்கள் ஓதுறாரு கேட்கிறாரு, ஆனா கண்ணுல ஒரு கலக்கம் ஒன்று இல்லை, ஒரு அச்சம் ஒன்று இல்லை. இந்த இவ்வாறு கண் விரைத்து போன ஒரு மனிதர் இருக்கிறாரே, தண்ணியும் வத்தி போன அளவுக்கு இருக்கும், ஒன்றும் அவருக்கு கணக்கு இல்லை, என்ன நடந்தாலும் அவர் அவர வேலையை தான் செய்வார். இவரும் அந்த துப்பாக்கியவான்ல உள்ள 2வது அடையாளம் கொண்டவர் என்று சொன்னார்கள். 3வது மனிதர் கில்லத்துல் ஹயா. யாரிடத்துல மிக மிக குறைவாக வெட்கம் இருக்குதோ, அதாவது நபி அவர்கள் சொன்னார்கள், வெட்கம் இருந்தா தான் ஒரு மனுஷன் ஈமான்தாரியா இருக்க முடியும், வெட்கம் இல்லாட்டி அவன் வேண்டிய பாவத்தை செய்யலும். அப்ப அவ்வாறு வெட்கம் இல்லாத ஒரு மனிதனை பார்த்து சொல்கின்றார்கள், இவனும் துப்பாக்கியவான், மூதேவி. 4வது சொல்கின்றார்கள், அர் ரஹ்பத்து துன்யா. உலக ஆசை கூட ஆள்கிட்ட, அதை அடையணும், இதை அடையணும், இதை சம்பாதிக்கணும், அதை பிடிக்கணும், இவண்டைய பறிக்கணும், இப்படியே உலக சிந்தனையில ஆசையில் இருக்கிறாரே, இந்த உலக ஆசை உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் முழுமைத்தனம் பிடித்தவர். 5வது சொல்கின்றார்கள், தூளுல் அமல். இன்னும் வாழணும், இன்னும் வாழணும், நீண்ட நாள் வாழணும் என்று ஆசைப்படுறாரே இந்த உலகத்துல, இந்த மனிதனும் அப்படா ரப்ப சந்திக்கிறான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவன் முஃமின், அவன் ஸ்ரீதேவி. இன்னும் இன்னும் வாழணும் வாழணும் என்று ஆசைப்படுறானே, இந்த ஆசை உங்களோட உள்ளத்துல இருந்தா நீங்கள் முழுமைத்தனம் பிடித்தவர் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எனவே நாம் யார் என்பதை முடிவு செய்ய வேண்டும், நமது மனைவி யார் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும், நமது பிள்ளைகள் யார் என்பதை முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் பொறுப்படுத்தவர்கள், நாங்கள் உழைத்து சம்பாதித்து கொடுக்கக்கூடியவர்கள், எங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன், இவர்களை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த 2 கூட்டத்தில் இவங்களை எதுக்குள்ள நாங்கள் ஆக்குறோம், இந்த பிளான் இருக்கணும். நான் மௌத்தா முதல் என்ற பிள்ளைக்கு இந்த இடத்துல காணியம் வாங்கி கொடுத்துரோணும், இந்த மாதிரி வீடை அமைச்சு கொடுத்துரோணும், இந்த குவாலிஃபிகேஷன்ல மாப்பிள்ளை எடுத்து கொடுத்துரோணும். கண்ணியமானவர்களே, இந்த சிந்தனை அடுத்த புறம், முதலாவது சிந்தனை மறுமையை நோக்கியதாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே நாம் இறுதி 10 முதலாவது தருணத்திலே இருக்கின்றோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இதுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள், இந்த 10 நாளில் இத்திகாஃபும் இருக்கின்றீர்கள், அதிகம் அமல் செய்ய தூண்டுகின்றீர்கள், எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த காலங்களில் இதனை அதிகம் கேட்க வேண்டும். நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னக அஃபுவுன், நீதான் மன்னிக்க கூடியவன், இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்பக்கூடியவன். அடியார்கள் என்னட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்களாண்டு அல்லாஹ் விரும்புறான், தேடி வாரான் அல்லாஹ். ஃபஅஃபு அன்னி, எனவே அல்லாஹ் என்னை மன்னியா என்ற துஆவை அதிகமாக சொல்ல வேண்டும். சவுதியினுடைய ஒரு மிக முக்கியமான தற்போதைய காலத்து முஃப்தி ஒருத்தர் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, அவர் ஒரு காலத்துல அவர் அப்பா பாட்டனாரோட நடந்து ஹரமுக்கு போய் கொண்டிருக்கிற நேரத்துல, அதுவும் லைலத்துல் கதரினுடைய இரவன்று, நாங்கள் அதிகமாக குறிப்பாக சொல்லக்கூடிய 27வது இரவுல, மக்கள் எல்லாம் அமல்களின் பக்கம் ஹரத்துல ஓதல் சத்தம், திடீரென்று ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்குது, டும் டும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சத்தம், மைக் சத்தம், சவுண்ட் சத்தம். அந்த திசையை நோக்கி பார்த்தால் ஒரு காருக்குள்ள இருந்து பாட்டு சத்தம் கேட்குது. அவர் சொல்கின்றார், அதுக்கு கிட்ட இந்த பாட்டனார் கூட்டிட்டு போனாரு, போயிட்டு பார்த்தோம், வாலிபர்கள் சிலர் உள்ளுக்கு பாட்டை போட்டு கொண்டு பெரிய அளவுல சத்தம் போட்டு மஜா பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவர்களை பார்த்து என்னுடைய பாட்டனார் சொல்கின்றார்கள், இது எவ்வளவு முக்கியமான ஒரு இரவு, எவ்வளவு புனிதமான மாதம், வாலிபர்களே இப்படி என்று நசீகத்து கொஞ்சம் செய்கிறார், நல்லுபதேசம்.
இந்த முஃப்தி என்ன செய்கிறார் சொல்கின்றார், நான் உங்களுக்கு சில கலிமாக்களை சொல்றேன், நீங்க என்னென்றாலும் செய்யுங்க, ஆனா இந்த கலிமாக்களை பாடமாக்கி நீங்க அதிகமாக ஓதி வாருங்கள் என்று இந்த இவர் வார்த்தையை சொல்லி கொடுக்கிறார். அந்த வார்த்தையை அவர் சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த வாலிபர்கள் முதல் தடவை மனனம் செய்து விட்டார்கள். அப்ப முஃப்தி கேட்கிறார், திரும்ப அதை ஓதி காட்டுங்கண்டா வாயில வருது இல்லை. திரும்பவும் அவர் சொல்லி கொடுக்கிறார். மனனமாக்க வைத்து திரும்ப கேட்டதுக்கு பின்னால தான் 3வது 2வது தடவையில தான் அவங்க சொல்றாங்க அந்த துவாவை. என்ன துவா? இந்த துவா தான். கண்ணியமானவர்களே, இந்த முஃப்தி சொல்றாரு, 6-7 வருடங்களுக்கு பின்னால இந்த சம்பவம் நடந்து நானும் ஞாபகம் புரிஞ்சு 6-7 வருடங்களுக்கு பிறகு ஒரு இடத்துல எனக்கு முக்கியமான ஒரு பயான் நிகழ்ச்சி ஒன்று இருந்துச்சு, மார்க்க சொற்பொழிவு இருந்தது. நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல அந்த மார்க்க சொற்பொழிவை ஏற்பாடு செய்த ஓரிரு நபர்கள் வந்திருந்தார்கள். அவர்களை பார்க்க மிக அழகான தோற்றத்திலே தாடியோடு சூரத்தோடு ஒரு மனிதனை பார்த்த ஒரு அமளிபாதத்தால் என்று சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்படி ஒரு மிக முக்கியமான ஆட்கள் அவங்க வந்து கிட்ட வந்து சொன்னாங்க, இமாம் அவர்களே, உங்களுக்கு எங்களை ஞாபகம் மீக்குதா? நாங்க தான் அந்த காருக்குள்ள இருந்தோம், நீங்க எங்களுக்கு அந்த துவாவை கற்று தந்தீங்களே, அந்த வாலிபர்கள் தான். அதை நாங்கள் ஓத ஆரம்பித்தோம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஹிதாயத்தை நசீபாகிட்டான்னு சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, அதிகமாக இந்த வார்த்தையை நாமும் ஓதுவோம், மனைவிக்கும் சொல்லிக் கொடுப்போம், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், எங்களோட உறவுகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم بلغنا مكة والمدينة تمرين. اللهم آمنا في أوطاننا وسائر بلاد المسلمين آمنة مطمئنة برحمتك يا أرحم الراحمين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. أمتنا مع الإيمان. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.